எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி ஒரு முறை இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பே வேண்டாம், எவ்வளோ சாப்பாடு செஞ்சாலும் அன்லிமிட்டடாக சாப்பிட்டே இருக்கலாம். கத்திரிக்காய் இது போல் கழுவி க்ளீன் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 3 பழத்தை தக்காளி அரிக்கி சேர்த்துக்கோங்க. கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி, 4 பல் பூண்டு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நறுக்கி வச்ச கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா பொன்னிறமானதும் தண்ணி பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. மீதி இருக்கிற எண்ணெயில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 2 வரமிளகா, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் அரைச்ச பேஸ்ட்டையும் உள்ளே இறக்கி நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அரைச்ச பேஸ்ட் பச்சை வாசனை போனதுமே 1 ஸ்பூன் குழம்பு பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, காரத்துக்கு ஏற்ப கொஞ்சம் மிளகா பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க. இது போல் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நிறைய சேர்க்க வேண்டியதில்லை, 1 டம்ளர் ஊற்றினா போதும். இப்போது கொஞ்சம் பெருங்காய பொடி, சுவைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க. இது லைட்டான கொதி வந்ததுமே எண்ணெயில் ஃப்ரை பண்ண கத்திரிக்காய் உள்ளே இறக்கி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். தண்ணி நல்லா இஞ்சிட்டு நல்லா கிரேவியாக வந்துடும். நம்ம ஊற்றின எண்ணெய் திரண்டு மேலே வர்றப்போ அதுதான் சரியான பதம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. மல்லித்தலையை தூவிட்டு சூடான சாதத்தில் பிணைஞ்சு சாப்பிட்டா அட்டா அமிர்தமாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.